வணக்கம் எல்லோருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பதிவு. தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு மையப்பொருளை தலைப்பு வச்சு இந்த சில வார்த்தைகள் என் சிந்தைக்கு எட்டிய சில வரிகள். தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம், எதையோ தேடிட்டு இருக்கிறோம். நம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அனைத்துமே நமக்கு அதிகமான ஆசையோடு மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எதுவுமே அது நம்மளுடையதாக இருக்காது. அது எப்போவுமே அது தூரமாக தான் இருக்கும். அதை தேடியோ கண்டுபிடிச்சோ அதை எப்படியாவது அடைவதற்கோ நம்மளுடைய வாழ்க்கையை நேரத்தை எல்லா நேரங்கள்லேயும் நம்ம செலவு பண்ணிகிட்ருப்போம். ஆனால் தேடிய அந்த பொருள், அது உயிராக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை அடையும் வரை மனம் தவிப்போடும் துடிப்போடும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடுமே அலைந்து கொண்டிருக்கும். ஆனால் தேடாத ஒன்று, உன் சந்தோஷத்திற்கு எப்போதும் துணை நிற்கின்ற ஒன்று உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய மனதும். யாராவது உங்களை நீங்களே தேடி இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? உங்களை நீங்களே ரசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களை நீங்களே சிரித்து பார்த்துருக்கீங்களா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்காகவே அழுதுருக்கீங்களா? உங்களுக்காகவே சிரிச்சிருக்கீங்களா? உங்களுக்காகவே அந்த உணர்வோடு எல்லா விஷயத்தையும் ரசித்து பழகி வாழ்ந்திருக்கீங்களா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்குள்ளே தேடாமல் வெளியே எல்லா இடங்களையும் தேடி தேடி களைத்து நொந்து நூலாகி போகின்ற ஒரு வாழ்க்கையைத்தான் எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வெறும் பேச்சல்ல. நிறைய நாளும் நிறைய நூற்றாண்டுகளிலிருந்தும் பல காலங்களிலிருந்தும் பல ஒன்றை தேடி தேடியே இந்த மனம் நொந்தப்பாடு தான் இருக்கிறது. நொந்து வெந்து அந்த வலியோடும் வேதனையோடும் தான் பல மனிதர்கள் இந்த உலகில் வாழ்ந்து மடிகிறார்கள். உங்களை நீங்களே தேடி கண்டுபிடிக்கின்ற நாளை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். எப்போதும் வெளியில் எங்கெங்கெல்லாம் பார்த்து நிறைய விஷயங்களை தேடாதீர்கள். உங்களுக்குள்ளே உங்களை நீங்கள் தேடுங்கள். எந்த விதமான குழப்பம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கை தெரிவு பிறக்கும். நன்றி, வணக்கம். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.